ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். என்னோட நேம் சதீஷ்குமார். நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஹெச்ஆர் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவிலேருந்து நான் உங்களுக்கு ஏதாவது சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோவிலேருந்து நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னா, முக்கியமான இன்டர்வியூ ப்ராசஸ்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். அந்த இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி கிளியர் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஃப்ரம் தி ஹெச்ஆர் ஸ்டாண்ட் பாயிண்டில் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, ஃப்ரம் த கேண்டிடேட் ஸ்டாண்ட் பாயிண்டில் நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், என்ன எதிர்பார்ப்புகள் வந்து ஹெச்ஆர் கிட்டே இருக்கும், என்னென்ன ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்குது, அந்த இன்டர்வியூ ரவுண்ட்ஸில் வந்து நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் காமிச்சிக்கணும், எப்படி நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூலையும் கிளியர் ஆகணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கிளியர் அண்ட் கிறிஸ்பியாக சொல்லி தரப்போகிறேன். அதாவது வந்து இன்டர்வியூன்றது வந்து நாட் ஓன்லி ஃபார் ஐடி கம்பெனி, மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு, that is also applicable for government jobs. ஸோ எல்லாத்துலேயுமே இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குது. எந்த ஒரு பொசிஷன் ஓப்பனிங்ஸ் இருந்தாலும் இன்டர்வியூன்ற ஒரு சிஸ்டம் வச்சு தான் அவங்க வந்து ஒரு கேண்டிடேட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் சொல்லித்தர போகிறது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் ஐடி பீப்புள் ஆர் நாட் ஒன்லி ஃபார் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு இல்லாதவங்க கிடையாது. எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே டெஃபினட்டாக இந்த இன்டர்வியூன்ற ஒரு ப்ராசஸ் வந்து அவங்க ஓவர் கம் பண்ணிட்டு தான் வந்தாகணும். ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த வந்து நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக ரொம்ப கிறிஸ்பியாக நான் சொல்லித்தர போகிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னென்ன பார்த்துருக்கேன், என்ன மாதிரியான கேண்டிடேட்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன், என்னென்ன தவறுகள் அவங்க சைடில் பண்ணுறாங்க, அந்த தவறுகளை அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்றதெல்லாம் நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போனேன். இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து நிறையா வீடியோஸ் நம்ம சேனல் ஜிகே சேனலில் போட போகிறோம். நான் லைவில் வரலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம லைவ் பிளான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க யாராவது லைவ் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து லைவ் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம ஒரு நாள் வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நம்ம லைவ் வந்து உங்களோட கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இன்டர்வியூ ஸ்டாண்ட் பாயிண்டில் என்னென்ன ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இருக்குது, ஃபஸ்ட்டு இனிஷியல் ஹெச்ஆர் ஸ்க்ரீனிங் எப்படி வந்து ஒரு ஹெச்ஆர் பார்ப்பாங்க, என்ன எதிர்பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியல் ஹெச்ஆர் ஸ்க்ரீனிங் இருக்கும். அந்த ஹெச்ஆர் ஸ்க்ரீனிங்கில் எப்படி நீங்கள் கிளியர் பண்ண போகிறீங்க. செகண்ட் வந்து அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பொறுத்து ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து வேரி ஆகும். அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை எப்படி நீங்கள் கிளியர் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிபிஓ செக்டாக இருந்ததுன்னா வாய்ஸ் அண்ட் ஆக்சென்ட்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ஸ் அண்ட் ஆக்சென்ட்டை எப்படி நம்ம கிளியர் பண்ண போகிறது. ஐடியாக இருந்ததுன்னா டொமைன் ரிலேட்டடான கொஷின்ஸ்க்கு எப்படி அவங்க ஆன்சர் பண்ண போகிறாங்க. அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் லெவல் இன்டர்வியூ இருக்கும். அந்த ஆப்ரேஷன்ஸ் இன்டர்வியூவில் பிஸ்னஸ் என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க, என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு கேண்டிடேட் இருக்குன்றதை பற்றி நம்ம கிளியராக சொல்ல போகிறோம். ஃபைனலி திருப்பி ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கும். அந்த ஹெச்ஆர் டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி நெகோசியேஷன் காலாக இருக்கும். அந்த சேலரி நெகோசியேஷனில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும், நீங்கள் உங்களோட சேலரி என்னன்றது எப்படி நீங்கள் தெளிவாக சொல்லணும். ஸோ தட் ஹெச்ஆருக்கு அது ஈஸியாக புரியக்கூடிய அளவில் இருக்கணும். ஸோ ஹெச்ஆர் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸை வேலிடேட் பண்ணி நீங்கள் எந்த மாதிரியான ஹைக் கேட்கலான்றதையும் நான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறையா வீடியோஸ் போட போகிறோம். உங்களுக்கு லைவ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் லைவ்னு மென்ஷன் பண்ணுங்கள். பார்ப்போம். வெற்றி நம்பரே.